என்ன பூமாரி எழுந்தாச்சோ? எழுந்தாச்சு மீனம்மா. ரொம்ப லேட் ஆயிட்டு இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாள் தானே இங்கே இருக்க வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன லேட்டாக இருந்துச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவ் தானே. ஆமாம் மீனம்மா, லீவு தான். ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போயிடுறோமே. எனக்கு படிக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு மீனம்மா. ஒன்றுமே நான் எடுத்து பார்க்க கூட கிடையாது. சரி, தோசை சாப்பிட்றியா? கொஞ்சம் பொறுக்கட்டும் மீனம்மா, இப்போதானே எஞ்சிருக்கா. மீனம்மா, நீங்க ஏன் நின்னுட்டே சாப்பிட்டு இருக்கீங்க? உட்காரலாம்ல. ஆமா, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எங்க எனக்கு நேரம் கிடைக்க போகுது. ஏன் மீனம்மா? உங்க அப்பாவை ஆஃபீஸ் கிளப்புற வரை எனக்கு இப்படிதான் வேலை இருக்கும். நின்றுட்டே இருந்தாதான் சரியா வரும். உட்கார்ந்தேன்னு வை, அவ்வளோதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், 2 நாள் இருந்துட்டு போங்க. அதென்ன வந்துட்டு உடனே கிளம்புறேங்க? இல்ல மீனம்மா, படிக்க வேண்டியது இருக்குல்ல, அதான். தீபி எங்க? இன்னும் எழுந்திருக்கலையா அவ? இல்ல மீனம்மா, நான் எழுப்பி பார்த்தேன், அவ உசும்ப கூட இல்ல. அதான் கொஞ்ச நேரம் தூங்குவான்ட்டு அப்படியே விட்டுட்டான். தீபி என்னாச்சு? ஏன் அழுவுறம்மா? தீபி என்னாச்சு? தீபி எதுக்கு அழுவுற? ஒரு கெட்ட கனவு, அதான் ஒரு மாதிரி ஆயிட்டு எழுந்தோனே. கனவுக்குலாமா அழுற? சரி அழாத, வா உட்காரு. இல்ல இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் நிக்க போறேன். ஏன் என்னாச்சு தீபி? சாப்பிடுறியா? நீ டீ போட்டு எடுத்துட்டு வரவா? சரி மீனம்மா. தீபி இங்கிட்டு வா கொஞ்சம். சொல்லு பூமாரி. என்னாச்சு உனக்கு? ரொம்ப பயந்துட்டியோ? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த பாத்துக்கோ. அதான் சரி தூங்குறியன்ட்டு தான் நான் எழுந்து வந்தேன். பூமாரி, எனக்கு என்னமோ இந்த வீட்டை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த பெட்ரூம் என்ன பெருசா இருக்கு. ஆமா, மீனம்மா அப்படி கட்டியிருக்காங்க, அதுக்கு இப்ப என்னவா? இல்ல பூமாரி, எனக்கு என்னமோ இந்த வீட்ல பேய் நிக்க மாதிரியே இருக்கு தெரியுமா? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியோ? இல்ல பூமாரி, எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது பாத்துக்கோ. நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா என்ன? மீனம்மா கிட்ட நாத்து என்ன சொன்னோம்? இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போவோம் சரியா? அவங்க 2 நாள் இருக்க சொன்னாங்கல்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா, அப்ப நல்ல பெரிய வீடா இருக்கு. ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்களா உங்க அப்பான்னு நினைச்சு நானும் தலையாட்டி வச்சேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த வீடு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு தீபி, நான் ஏற்கனவே மீனாம்மாட்ட சொல்லிட்டேன், எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும்ட்டு. நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம் சரியா? இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம இங்கே இருப்போமே. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோம். மீனம்மா அப்ப தப்பாலாம் நினைப்பாங்க நம்மள. நாட்டே நீ பேசாம அங்க போயிருக்கலாம்ல, நானாச்சும் இருந்துட்டு வந்திருப்பேன். நீ தான் கட்டாயத்துக்கு நானும் பூமாரி கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன். அதான் சொல்றேன்ல, புது வீடு நினைச்சு சொன்னேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது, பயமா இருக்கு எனக்கு. லூசு தீபி, இதுக்கெல்லாம் பயப்படுவேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? அமைதியா இரு, மீனம்மா வர்றாங்க. தீபி இந்த பூமாரி நீயும் குடி. மீனம்மா, நான் எனக்கு டீ வேணான்னு சொன்னேன்ல. இருக்கட்டும், நீங்க சாப்பிடுறதுக்கு லேட் ஆகும்ல, டீ ஆச்சும் குடிங்க. என்ன தீபி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அழாத. கனவு தானே கண்ட, இப்ப என்ன தெளிஞ்சாச்சுல, அப்புறம் ஏன் அழுவிட்டு இருக்கியா? இல்ல மீனம்மா, எனக்கு இந்த வீட்டை பார்த்து ரொம்ப பயமாயிட்டு. பயமாயிட்டா? ஏன்? ஆமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாத்துக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு போட்டா? வீட்டுக்கு போறியா? ஏன் அம்மா ஞாபகம் வந்துட்டா? ஆமா மீனம்மா, எனக்கு அம்மா ஞாபகமா இருக்கு. நான் வீட்டுக்கு போட்டா பூமாரியும் கூட்டிட்டு. தீபி ஒரு நாள் இருந்துட்டே போவோம், அப்படி சொல்லாத மீனம்மா கிட்ட, வருத்தப்படுவாங்க. ஒரு நாளாச்சும் இருந்துட்டு போங்களேன்ப்பா. இல்ல எனக்கு பயமா இருக்கு, அதான் சொல்றேன். எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போலே இருக்கு. ஆமா, இந்த தீபி சித்தி கூட இருக்க வரை என்ன சண்டை போட்டே இருப்பா. இப்ப பாரு, அம்மாவை பார்க்கணும்ங்கறா. ப்ளீஸ் மீனம்மா, எங்க அம்மாவை வர சொல்லுங்களா? சரி வெயிட் பண்ணு, நான் ஃபோன் பண்றேன் சரியா? சரி மீனம்மா. இந்த தீபிக்கு வாய் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ரிங்கு போகுது. ஹலோ அஞ்சலிக்கா, நான் தான் மீனா பேசுறேன். இல்ல சாப்பிட்டுட்டு தான் அக்கா இருக்கேன். நீங்க? சரிக்கா. தீபி இருக்காள்ல, அவ உங்களை பார்க்கணும் போல இருக்குன்ட்டு ஒரே அடம் பார்த்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் வரீங்களா? இல்லக்கா, அவள்கிட்ட சொல்லியாச்சு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போன்ட்டு. கேட்க மாட்டேனுங்கிறா, அழுதுட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படியா? சரிக்கா, வாங்க. சரி. என்ன சொன்னாங்க? எங்க அம்மா வராங்களா? எங்க அம்மா வராங்களா மீனம்மா? வராங்க. சரி அழாத, டீயை குடி. எங்க அம்மா எப்போ வருவாங்க மீனம்மா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ அதுக்குள்ள டீ குடி. மீனம்மா, அப்ப நானும் போகட்டா தீபி கூட? நீ இருந்துட்டு போவேன், இன்னைக்கு ஒரு நாள் இரு. இல்ல மீனம்மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு படிக்க வேண்டியது இருக்குன்ட்டு. அப்பாக்கும் இன்னைக்கு வேலை, இன்னொரு நாளைக்கு வரட்டுமா நாங்க? ஏன் பூமாரி, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயேன், இங்க இருக்கணும்ட்டு வந்தாச்சுல. அதுக்கு இல்ல மீனாமா, சித்தி வந்து தீபியை கூப்பிட வர்றாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறதுக்கு ஒரு நாள் அலையணும்ல, அதான் சொல்றேன்.
எழுந்தோட அழுவா பூமாரி அக்கா எங்கன்ட்டு. இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க, நான் பாப்பா கூட ஃபோன் பேசுறேன் சரியா? சரி உன் இஷ்டம். மீனா அஞ்சலி அக்கா இங்க கிச்சன்ல இருக்கோம், வாங்க வாங்க. எங்க அவள? வந்துட்டியா? ஏண்டி எதுக்குடி அழுதுட்டு இருக்க காலையிலே? என்னன்னு தெரியல அஞ்சலி அக்கா, இவன் காலையில எழுந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்கா. ஏதோ கனவு கண்டானா? ஆமா கனவு கண்டா. இவ வாய் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏண்டி நேத்தே உன்கிட்ட சொல்ல தானே செஞ்சா நீ வீட்டுக்கு வா பூமாரி மட்டும் இருந்துட்டு வரட்டும்ட்டு. அப்ப என்ன சொன்ன நீ? நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படியே விட்டுட்டு அந்த பேச்ச. இப்ப என்ன நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்ல, என்ன கூட்டிட்டு போயா? ஆமா காலையில எஞ்சி நான் அரக்க பறக்க நின்று வரணுமோ இங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல் லீவு, சரி கொஞ்ச நேரம் லேட்டா எழுந்திருக்கலான்ட்டு பார்த்தேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாள்வ. அஞ்சலி அக்கா டீ குடிக்கிறீங்களா? பூமாரி என்ன பண்றா? பூமாரி வீட்ல தான் இருக்கா, அவ வீட்டு வேலை எல்லாம் பார்க்க போய் தான் நான் இவளை கூப்பிடுறதுக்கு வர மாதிரி ஆயிட்டு. பூமாரி நீ இருந்துட்டு வர்றியா எப்படி? இல்ல இல்ல சித்தி, நானும் உங்க கூட வந்துடுறேன். இதுக்கு எதுக்குடி நீங்க 2 பேரும் இங்க வரணும்? நேத்தே வந்திருக்கலாம்ல எங்க கூட. இருக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப மீனாவை ஏமாத்துற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த 2 பிள்ளைங்க கிட்டையும் இருந்துட்டு போலாம்லன்ட்டு. தீபி தான் எழுந்ததுல இருந்து ஒரே அடம். அவ அப்படிதான் செய்வா மீனா, அவளுக்கு சும்மாவே இருக்க முடியாது பாத்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு தெரியுமா நான் எப்படி பயந்தான்ட்டு? பூமாரி கிட்ட காட்டு பாரு, எனக்கு கடுமையான பயம் தெரியுமா? ஆமா ஊரே உனக்கு பயப்படுது, நீ மத்ததுக்கு பயப்படுறியோ? கனவு கண்டு யாராச்சும் பயப்படுவாங்களா தீபி? என்ன கதை சொல்றியோ? சரி வரியா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஓ வர்றேன். சரி மீனா அப்ப நான் கிளம்பட்டா? என்ன அஞ்சலிக்கா வந்துட்டு டீ கூட குடிக்காம போறீங்க? பூமாரி நீ கையில இருக்க டீ குடிக்கலையா இன்னும்? இல்ல மீனாமா எனக்கு போதும். அப்ப நான் கிளம்பட்டுமா? டீ குடிச்சிட்டு தான் கிளம்பணும், அது என்ன வேலை பாதியோட மிச்சம் வைக்கிறது? அந்த பழக்கம்லாம் இருக்கவே கூடாது, ஒழுங்கா குடி ஃபுல்லா. இல்ல மீனாமா நீங்க தீபிக்கு கொடுத்தது ரொம்ப குட்டியோண்டு கப்பு, அதனால அவ உடனே டக்குன்னு குடிச்சிட்டா பாத்துக்கோங்க. ஆனா எனக்கு அப்படியா, நல்ல பெரிய கப்ல நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க, நிறைய இருக்கு பாத்துக்கோங்க. பூமாரி கிட்ட இவ்வளோலாம் தரவே மாட்டாங்க, கொஞ்சோண்டு தான் தருவாங்க, அதான் எங்க வயத்துக்கு நல்லா இருக்கும். சரி மீனா அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி அஞ்சலி அக்கா, பூமாரி பத்திரமா கூட்டிட்டு போங்க. அடுத்த வாரம் வேணா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா அவங்க அப்பாவை வர சொல்றேன். அவ ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும்னு நினைக்கேன். இப்பவே அவ இருந்துட்டே வரட்டுமே. பூமாரி நீ இருந்துட்டு வரைய நான் தீபியை கூட்டிட்டு போறேன். இல்ல அவ 11th வேற போயிட்டாள்ல, படிக்க வேண்டியது இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் அவ கேட்டோன்னே நான் சரின்ட்டேன். சரி பிள்ளைங்க படிப்பு தானே நமக்கு முக்கியம், அவ இப்ப போய் படிக்கட்டும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுமே அடுத்த வாரம், அதுக்கப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துக்கிடுறேன். ஆமா மீனா என்ன பண்ண சொல்ற, எக்ஸாம் வேற கிடக்கு. சரி பாப்பா எங்க? அவ இன்னும் எழுந்திருக்கல, எழுந்தோன்னு தான் அழுவ ஆரம்பிப்பான்னு நினைக்கேன் பிள்ளைங்க இல்லன்ட்டு. ஆமா இதுங்க இப்படி பண்ணுன்ட்டு யாரு கண்டா? சரி நாங்க கிளம்புறோம். சரி மீனாமா நான் போயிட்டு வரேன், இன்னொரு நாளைக்கு வரேன் சரியா? அப்பா கிட்டயும் சொல்லுங்க, பாப்பா எஞ்சாலும் சொல்லுங்க. சரி பூமாரி. இந்த தீபி கிட்ட வாய் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. என்னத்துக்கெல்லாம் பயப்படுறான்ட்டு பேரு. இந்த பிள்ளைங்க 2 நாள் இருந்துட்டு போங்கன்னு நினைச்சேனே, வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. சரி என்ன பண்றது? இந்த தீபி போட்ட கூட்டத்துல தோசை கூட மறந்துட்டேன், அப்படியே ஆறி போச்சு. என்ன செய்ய, ஆறி போனதுதான் இன்னைக்கு சாப்பிடணும்னு இருந்திருக்கு போல. பாப்பா வேற எழுந்தா அழுவா பூமாரி அக்கா எங்கன்ட்டு. அதுக்காக தான் அந்த பூமாரி ஒரு 2 நாள் இருக்க சொன்னேன். அவள் டக்கு டக்குன்னு போறேன்ட்டா. சரி எக்ஸாமும் முக்கியம்தான், நல்லா படிச்சா சரிதான்.